துண்டிச்சீட்டை வச்சு பேசுறோம்னு சொல்றீங்களே, என்னமோ நீங்க அப்படியே பேசுறவங்க. சட்ட ஒழுங்கை பத்தி வேற பேசுறீங்க. துப்பாக்கி சூட்ட டிவியில பார்த்து தான் எனக்கு தெரியும்னு சொன்ன குரூப் தானியா நீங்கன்னு நம்ம நேரு ஐயா சொன்னார் பாருங்க. இந்த பக்கம் அப்படியே அரண்டு போயிட்டாங்க. சார், தேர்தல் வருது. தேர்தல் வந்ததுனால அவங்க புதுசா கண்டுபிடிச்சு விரதம் இருக்கிறாங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இது மிக மிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக எவ்வளோ குயிக்காக ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தூத்துக்குடியில் எப்படி சுட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு சில பேர் செய்யறது முழுமையாக தமிழ்நாட்டில் செய்யறதை எடுத்துக்கிட்டார். அது எவ்வளவு தூரம் முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு அல்லது ஜாதி கலவரம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டு போயிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் அழைச்சி பேசிதான் கொண்டு போயிட்டு இருக்கிறார். தேர்தல் வரும்போது அவங்கவுங்க தலைவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டுறதுக்காக ஏதோ சொல்றாங்க. ஆனா ஆட்சி நல்ல முறையில முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு.